பொங்கலுக்கு கரும்பு கொடுத்து யானைகளை வரவேற்க தயாராக இருந்த விவசாயிகள் காட்டில் ஒற்றை யானைக்கும் கும்கி யானைக்கும் மோதல். பெங்களூர் தேவனஹள்ளி பகுதியில் இருந்து பனேர்கட்டா வனப்பகுதியை கடந்து தமிழக எல்லை பகுதியான ஜவுளிகிரியை வனப்பகுதிகளை தாண்டி தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு கரும்பு கொடுத்து யானைகளை வரவேற்க காத்திருந்த விவசாயிகள் காட்டு பகுதியில் திடீரென கூட்டத்தில் இருந்து பிரிந்த ஒற்றை காட்டு யானை தலைவர் ஒரு கும்கி யானையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. நாங்கள் தேவனஹள்ளி வனப்பகுதியிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவிற்கு பனேர்கட்டா வனப்பகுதியை கடந்து உங்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும். இந்த நிலையில் ஓசூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 44 கிலோமீட்டர் யுவடிவில் ரிங் ரோடு மத்திய மாநில அரசுகளால் சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் நாங்கள் எப்படி வருவது என்று யானை கூட்டத்தின் தலைவர் கும்கி யானையிடம் கேட்டது. அப்போது எங்களுக்காக தமிழக விவசாயிகள் பொங்கல் பண்டிகைக்கு கரும்பு கொடுத்து வரவேற்கும் விதமாக கூட்டமாய் நிற்கின்றனர். நான் சொல்லக்கூடிய பாதைகள் அத்தனையும் ரிங் ரோடு சாலை ஆக்கி உள்ளீர்கள். நாங்கள் செல்லும் வழிபாதைகள் எங்கே, நாங்கள் குளிக்கும் ஏரிகள் எங்கே என்று கூட்டத்தில் இருந்து பிரிந்த சங்கத்தின் தலைவர் ஒற்றை யானைக்கும் கும்கி யானைக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கூட்டமாக இருந்த யானைகள் அத்தனையும் திரும்பி சென்றது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர். யானைகளை வரவேற்கும் விதமாக காத்திருந்த விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்திருந்த கரும்புகள் அத்தனையும் அங்கே வீசிவிட்டு சென்றனர். இதனால் அந்த ஒற்றை யானைக்கும் கும்கி யானைக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கூட்டமாய் வந்திருந்த யானைகள் அத்தனையும் தன்னந்தனியாக பிரிய தொடங்கியது. இதனால் கும்கி யானைக்கும் ஒற்றை யானைக்கும் கடும் மோதல்கள் ஏற்பட்டது. அப்போது அந்த ஒற்றை யானை கும்கி யானையிடம் மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு இயற்கை சூழ்நிலை கொண்ட உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாகும் என கும்கி யானையும் ஒற்றை யானையும் பேசிக்கொண்டது. அப்போதுதான் மீண்டும் கும்கி யானைக்கும் ஒற்றை யானைக்கும் சண்டை முட்ட தொடங்கியது. அப்போதுதான் ஒற்றை யானையானது ஊருக்குள் நுழைய முயன்றதால், ஆனால் கும்கி யானையானது ஊருக்குள் விட அனுமதி வழங்காததால் கும்கி யானையை தள்ளிவிட்டு ஊருக்குள் புகுந்தது. அப்போதுதான் அதனுடைய ஆக்ரோஷம் மக்களிடையே தெரிவித்தது. அப்போது அந்த பகுதி மக்களிடையே ஒற்றை யானை கேட்டது, எங்கே என் வழித்தடங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டு வீடுகள் கட்டி குடியிருக்கிறீர்கள், ரிங் ரோடு வெளிவட்ட சாலைகள் அமைத்திருக்கிறீர்கள், நான் குளிக்கும் செல்லும் ஏரிகள் எங்கே, நான் வந்து செல்லும் என்னுடைய வழித்தடங்கள் உள்ள இடங்கள், நாங்கள் வருவதற்கு உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைத்து எங்கள் வழித்தடத்தை சீர் செய்து கொடுங்கள் வேண்டும். நாங்கள் தண்ணீர் குடிக்கும் ஏரிக்கு செல்லும் பாதைகள் உள்ள வீடுகளை இடித்துவிட்டு மீண்டும் ஏரி பாதைகளை எங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களை காலால் மிதித்து கொன்று விடுவேன் என்று சவால் விட்ட காட்டு ஒற்றை யானை. இதனால் கும்கி யானை கடும் வேதனையில் இருந்தபோது யானை கூட்ட தலைவர் ஒற்றை யானை தெரிவிக்கையில், ஓசூர் வனக்கோட்டமானது 1492 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு மாவட்டத்தின் மொத்த பரப்பளவில் 29% மட்டுமே முழுவதும் பரவலாக உள்ளது. இங்கு வாழும் அதிக அளவிலான அரிய வகை வன உயிரினங்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம் மற்றும் காவேரி தெற்கு வன உயிரின சரணாலயம் அறிவிக்கை செய்தது செயல்பட்டு வருகிறது என கும்கி யானைக்கு ஒற்றை யானை தெரிவிக்கையில், இங்கு என் உடன் பிறந்த சகோதரர்களான யானைகள், புலிகள், சிறுத்தைகள், கரடிகள், காட்டெருமைகள், புள்ளிமான்கள், காட்டுமான்கள், மயில்கள் மற்றும் இதர பறவைகள் இனங்கள் உள்ளிட்ட வன உயிரினங்களும் வசித்து வருகிறோம். யானைகள், காட்டு பன்றிகள், காட்டு மான்கள், காட்டு மாடுகள், புள்ளிமான்கள், சிறுத்தைகள், குரங்குகள், கரடிகள், மயில்கள், பாம்புகள் போன்ற வன உயிரினங்கள் அவ்வப்பொழுது காப்பு காடுகளை விட்டு வெளியேறி விவசாய விளைநிலங்களில் மற்றும் மனித குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து விடுகின்றன. இவ்வாறு வெளியேறும் வன உயிரினங்களை வனத்துறை களப்பணியாளர்கள், அதை விரைவு மீட்பு குழுவினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதிக்கு விட்டுவிடுக்கப்படுகின்றனர். மேலும் சில நேரங்களில் வன உயிரினங்கள் காப்பு காடுகளில் செல்லும் சாலைகளை கடக்கும் போது வாகனங்கள் மோதிய எதிர்பாரா விதமாக ஆழ்துளை கிணறுகளில் விழுந்தும் மற்றும் திருநாய்க்கள் கடித்தது போன்ற காரணங்களால்
காயங்கள் ஏற்படுகின்றன. வன உயிரின மீட்பு பணியின் போது குறிப்பாக சிறுத்தைகள், கரடிகள் மற்றும் இதர விலங்குகள் உண்ணிகளை கையாளும் போது அதிவிரைவு மீட்பு குழுவினரால் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கவச உடைகள், தலைக்கவசம் மற்றும் இதர உபகரணங்கள் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து யானை கூட்ட தலைவர் கிரி நிர்வாகிகளிடம் பேசும்போது, நாங்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் குடும்பமாக கூட்டு குடும்பமாகவும் வனப்பகுதிகளில் வசித்து வருகிறோம். குறிப்பாக தமிழகத்திற்கு ஒவ்வொரு வருடமும் தீபாவளி முன்னிட்டு எங்களுக்கு அழைப்பு வருகிறது. தமிழக வனப்பகுதிகளில் வாழும் யானை கூட்டங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுவதால் நாங்கள் உறவினர்களை பார்ப்பதற்காக தீபாவளி திருநாளை முன்னிட்டு வருகிறோம். எங்களுக்கு வரும்போது ராகி, சோளம், கம்பு உள்ளிட்ட சிறுதானிய உணவு வகைகள் அளிக்கின்றனர். பின்னர் நாங்கள் எங்கள் இருப்பிடத்திற்கு செல்ல முயற்சிக்கும் நாட்களில் பொங்கல் திருநாள் வரவேற்கிறது. அப்போது செங்கரும்பு வகைகளை அளிக்கின்றனர். இனிவரும் காலங்களில் இது போன்று விசேஷ நிகழ்ச்சிக்கு வர முடியாத சூழ்நிலையில் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. காரணம், ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளில் 44 கிலோமீட்டருக்கு வடிவத்தில் ரிங் ரோடு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரிங் ரோடு தாண்டிதான் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே எங்களுக்கு இயற்கை மேம்பாலங்கள் அமைத்து கொடுத்தால் மட்டுமே எங்களால் தமிழகத்திற்கு படையெடுக்க முடிகிறது. இல்லையெனில் பல உயிர்கள் சேதங்கள் ஏற்படுத்தும் என்பதால் இனி வரும் காலங்களில் தமிழகத்திற்கு வரலாமா என யோசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு இயற்கை சூழ்நிலை கொண்ட மேம்பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாகும் என கூறியுள்ளனர். யானைகளின் கூட்டத்தில் சங்க தலைவர் கும்கி யானைக்கு கோரிக்கையாக வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.